உங்கள் புகழை நிலைநிறுத்துவதற்கு, உங்கள் பேரை சொல்கிறதுக்கு, உங்கள் குழந்தைக்கு இன்னொரு வாரிசு. நேரம் கிடைக்காது, அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது. என்னத்த போனால் கோயிலுக்கே போனாலும் அங்கேயும் போய் சாமி முன்னாடி அழுகத்தாயா தோணுது. நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால முடியாது, உன்னால நடக்காதுன்னு மீனராசிக்காரர்களை புறந்தள்ளியவர்கள் முன்னாடி தானென்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நானென்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கோனென்ற குடிகளெல்லாம் இருளாய் செய்து அறிவை அவரு தானாகவே குரு பகவான் கொடுத்துறார். ஒழுக்கத்தை மீனத்துக்கு தானா கொடுத்துறார். ஞானத்தை குரு பகவான் தானா கொடுத்துறார். கவலையும் குரு பகவான் தானா கொடுத்துறார். அப்படிப்பட்ட அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மீனராசிக்காரர்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் என்ன, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்குமா தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசிக்காரர்களுக்கு 2026 இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவானா வர்றார். அவர் இடம் மாறுறார். எங்க மாறுறாரு? மிதுன ராசியில இதுவரையும் மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம்னு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருந்தார். அந்த இடத்தை கடந்து குரு பகவான் கடகம் என்ற அவருடைய உச்ச வீட்டுக்கு போறார். அது எப்போ போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஜூன் 2026 திங்கக்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம். போன குரு பகவான் முதல்ல கடகத்தில் ஒரு 3 மாதங்கள் இருப்பார். அப்புறம் திரும்ப அதிசாரமாக சிம்மத்து, அந்த அதிசார பயிற்சியை நான் தனியாக சொல்கிறேன். 31 அக்டோபரில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதத்தில் கடகத்துக்கே வந்துடுவார். அப்போ ஒரு உச்ச குருவினுடைய ஒரு அமைப்பு அந்த ஒரு 9 மாதங்களாவது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குரு இடம் மாறுவது அப்படிங்கிறது ஏதாவது நல்ல மாற்றங்களை மீனராசிக்கு கொடுக்குமா? ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. அதில் ஜென்ம சனி, தானென்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நானென்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கோனென்ற குடிகளெல்லாம் இருளாய் செய்து, அப்போ மீனராசிக்காரவங்களை சுற்றி இருள் சூழ்ந்து கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியுது. காலையில் அப்படியே அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே இருக்குது வாழ்க்கை. இப்போ குரு வேற மாற போகிறாரா, என்னத்தை சொல்ல போறியா, அது ஏதாவது பண்ண போதா அப்படின்னு மீனராசிக்காரர்கள் யோசித்தார்கள் என்றால் நிச்சயமாக மீனராசிக்கு கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்குது. அதே மீனராசிக்கு கூட அப்படின்னா 2.5 வருஷம் 7.5 சனி, இப்போ ஜென்மத்தில் சனி பகவான், நம்ம வாட்டில் போய்கிட்டு இருக்க, ஏதாவது குறுக்க வந்துடக்கூடாதா சாமி அப்படின்ற மாதிரி மீனராசியினுடைய நிலைமை. அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார் குரு பகவான். ராசியை குரு பார்க்கிறார். அப்போ மீனராசிக்காரர்களுடைய மனம் எண்ணம் தெளிவாகுது. கற்பனை ராசின்னு சொல்கிறோம், இதை கற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனத்தை பொறுத்தவரை தனக்கு தகுதியான விஷயத்தை, தன்னுடைய உயரம் என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத கணித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. குரு இல்லையா, அறிவை அவர் தானாகவே குரு பகவான் கொடுத்துறார். ஒழுக்கத்தை மீனத்துக்கு தானாக கொடுத்துறார். ஞானத்தை குரு பகவான் தானாக கொடுத்துறார். கவலையும் குரு பகவான் தானாக கொடுத்துறார். அப்படிப்பட்ட கவலையை மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள், கவலையெல்லாம் போயிடணுங்க, குடும்பம்லாம் நல்லா இருக்கணுங்க, பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணுங்க, என் கனவுல பாதியாவது பழிக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய கனவு, லட்சியம், எண்ணம் அத்தனையும் ராசிங்கிற அந்த மனசை குரு பார்க்கறதுனால மனம் திடப்படுத்துறார். குரு பகவானுடைய பார்வை பலத்தினால எண்ணங்கள் ஈடேறுது. எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் கொண்ட மீனராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதாயா சரியான தருணம் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு வாய்ப்புகளை கொடுக்குறார். சுய ஜாதகமும் நல்ல தசாபத்திகளும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தவாறு நடக்கக்கூடிய தசாபலன்களையும் குறித்து வைத்துக்கொண்டு அப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை அனுசரித்து தெய்வ வழிபாடுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதிக்கமாக இவர்களுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குரு பகவானுடைய இடம் மாற்றமே, ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் ஒரு திரிகோண பாவகம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் தனது உச்ச பார்வையால மீனராசியை பார்ப்பது முதல் ஆரம்பமே மீனராசிக்கு அமர்க்கலமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவே மீனராசிக்காரர்களுக்கு விடிவு காலம்னு சொல்லலாம்.
மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி நாள் அன்னைக்கே அமர்க்கலமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், நிரந்தரம் இல்லாத வேலையில நிறைய மீனராசிக்காரர்கள் பார்க்க முடியுது, பண வரவு எப்படி இருக்கும், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போறார்? ஆரம்பிச்ச அன்னைக்கு அமர்க்கலாம், ஆனால் அன்னைக்கு தான் லாக்டவுன் போட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது பொது ஊர் அந்த நாடு அமைப்பு ஜாதகம் அப்படின்றது கிரக நிலவரங்கள்ங்கிறது அது ஒரு தனி விதிங்க. உலகியல் ஜோதிடம்னு அதை சொல்லுவோம். அதை கொண்டாந்து இதில் சொல்லலை அதில் சொல்லலைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். தனி மனித எத்தனையோ பேர் லாக்டவுனில் நல்லா பணம் சம்பாரிச்சவங்க இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அவ்வளோ பெரிய லாக்டவுன்லையும் நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல. அதனால் அவரவர்களுடைய கிரக விதி பயன் வினை பயன் தான் இந்த இடத்துல வந்து நிற்கும். பொது உலகியல் ஜோதிடம் பேசுவது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அது ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். ஆக நீங்கள் அந்த நாளில் நல்லது நடக்கும்னா உங்கள் சுய ஜாதகம், அன்றைய கிரக நிலவரங்கள், மற்ற தசாபுத்திகள்லாம் சேரும்போது நல்லது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லது. அதாவது தனியாளாக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குதுல, நான் இருக்கேன்னு சொல்கிறாருல, அது ஒரு உதவி தானே. முழு வேலையையும் குரு பகவான் செய்யலைனாலும் கூட மற்ற கிரகங்களை தூண்டி விடுறாருல, அதைத்தான் குரு செய்வார். அப்போ அந்த மற்ற கிரகங்கள் தூண்டும் நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா முழு வெற்றி. ஆக மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு எதை பார்க்குறாரு? ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதாவதுங்க எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் மீனராசிக்கு கொடுத்து வைக்கலை. மீனராசிக்காரர்கள் படிச்சுட்டாங்க, ஆனால் அனுபவிக்க முடியல. மீனராசிக்காரர்கள் பட்டுட்டாங்க, ஆனால் அதை ஞானமாக எடுத்துக்க முடியல. கவலை மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னா பித்தந்தளிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மீனராசிக்காரர்கள் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அனுபவிக்கல தான் பரவாயில்ல, அனுபவிக்க வைக்கலாம், பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம்னா மனம் அமைதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அப்போ பாக்கியம், புகழ், இந்த இடங்களெல்லாம் குரு பார்க்கும்போது மனசும் அமைதியாகும், புகழ் பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் முடியாது, உன்னால் நடக்காதுன்னு மீனராசிக்காரர்களை புறந்தள்ளியவர்கள் முன்னாடி என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியுங்கிறத இவங்க செயல்னால நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு காலம். வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, செயலில் செய்து காட்டக்கூடிய ஒரு காலத்தை பாக்கியத்தை குரு பார்க்கும்போது பெரிய பாக்கியவானா இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு. தெய்வ தரிசனங்கள், தெய்வ மகான்களுடைய தொடர்புகள், சித்தர்கள் வழிபாடுகள், தீர்த்த ஸ்தலங்கள் போவது. ரொம்ப நாள் நேர்த்திக்கடன் வச்சுருந்தேங்க, தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு, போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, தெய்வ தரிசனங்கள் கிடைச்சது. கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது, சனி பகவான் இறுக்கி வச்சிருந்தார். நேரம் கிடைக்காது, அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது. என்னத்தை போனால் கோயிலுக்கே போனாலும் அங்கேயும் போய் சாமி முன்னாடி அழுகத்தாயா தோணுது, ஒன்றும் பேச தோணலை அப்படின்ற மாதிரி இருந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாமிகிட்ட கேளு, உங்கள்கிட்ட நீங்கள் பேசலைன்னா எப்படி? ஏன்னா குருங்கிறது தெய்வ கிரகம், ஆலயம், கோவில். கோவிலுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது அமைதியை உணர்வீர்கள், ஆனந்தத்தை பெறுவீங்க, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீங்க. ஆக மீனராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுகளும் இறைவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு புகழாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள், உச்ச பார்வையால் பார்க்குறாரு. இடையில கொஞ்சம் கேப் ஒன்று வரும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரை ஒரு அதிசார பயிற்சின்னு ஒன்று ஒரு 3 மாதத்துக்கு இருக்க, நம்ம தனி வீடியோவாக கொடுப்போம். இதில் மொத்தமாக போட்டால் குழப்பமாயிடும். ஆக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உச்சமாற குரு அக்டோபர் வரை உச்சநிலையிலையும் திரும்ப ஜனவரிக்கு மேலே அங்கிட்டு ஒரு 6 மாதம், மொத்தத்துக்கு இந்த 2026 2027 பாதி வருடங்கள் வரை உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குருனால மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மை உண்டு. சிம்மத்திற்கு அவர் அதிசாரமாக போனாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு நன்மையே இந்த ஆண்டு கிடைக்கும். மீனராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த பார்வை எதுல பாக்குறாரு? பொதுவா நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன நினைச்சிட போறாங்க? திருமண வாழ்க்கை. நிறைய பேர் திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதலர்களுக்கு எப்படி இருக்கு? காதலர் தான் ஆளை காணாம் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு, அல்லது காதலர் இருக்காரு காதலை காணாம் அப்படின்ற மாதிரி. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்ததுலேருந்து எல்லாம் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது பிரச்சனை. ஆக இவர்களுக்கு அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். பொதுவாங்க ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வருங்காலங்கள் திருமண காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ முடிஞ்ச திருமணத்துக்கு வழியை சொல்லு அப்படின்னா, முடிஞ்சு போகிற திருமணத்தை கூட முடிக்க விடாமல் குரு பகவான் திரும்ப இழுத்து பிடிச்சி வாழ வைக்கிறதுக்கான வழியை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பார். ஆக லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது செய்கின்ற வேலைக்கு மீனராசிக்காரர்களுக்கு லாபமும் கிடைக்கும். நஷ்டப்படக்கூடிய சூழலில், பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கூட நஷ்டமும் வராது, பாதிப்பும் வராது. பொதுவாக 5ல் குரு குழந்தைக்கு காரக கிரகம்னு பேர்.
காரக கிரகம் காரக இடத்தில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி லக்னத்தின் அடிப்படையில். பட் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துல குரு உட்காரும் பொழுது பாக்கியத்தை பார்க்கறதுனால உங்கள் புகழை நிலைநிறுத்துவதற்கு, உங்கள் பேரை சொல்கிறதுக்கு, உங்கள் குழந்தைக்கு ஒரு வாரிசு கிடைப்பதற்கான பாக்கியம். அப்போ புத்திர ஸ்தானமும் இவர்களுக்கு ஒரு நல்ல வலுவாக இருக்கும். புத்திர பாக்கியங்கள்லாம் இந்த தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வயது முதிர்ந்தவர்கள், முன்னோர்கள் நோய்க்கு தீர்வே கிடைக்கல ஐயா அப்படின்னு இருப்பவர்களுக்கு கூட அந்த லாபத்தை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பெருசாக லாபம், வாழ்க்கையை பார்த்தாச்சு ஐயா, நோய் இல்லாத உடம்பியா அது எனக்கு லாபம்யா அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுடைய அந்த முதுமையில் இருப்பவர்களுக்கு, குழந்தையா இருப்பவங்க நல்ல மதிப்பெண் எடுத்தேன் எனக்கு பெரிய லாபம்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக ஒரு படிப்பு செலவு இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல சீட்டு கிடைச்சது, ஒரு நீட்டில் பாஸ் பண்ணேன், இதெல்லாம் கூட லாபங்கள் தானே. அதையெல்லாம் குரு மீனராசிக்கார குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் அன்பு, பாசம், நேசத்தை, காதலை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு கூட போய் நெத்தி பொட்டில் அடித்து அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை குரு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். மொத்தத்துக்கு உங்கள் அருமை பெருமை எல்லாத்தையும் மீனராசிக்காரர்களுடைய பெருமையெல்லாம் மற்றவர்கள் உணரும்படியான, அதைத்தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, என்னடா இவ்வளவு செய்கிறோம் ஒன்றும் அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மீனராசி நேயர்களுக்கு அற்புதமான அந்த உறவு சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் அருமை பெருமையெல்லாம் ஊரே பேச போகுது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். எப்பொழுதுமே நம்ம ஒரு வழிபாடுகள் சொல்லும் பொழுது சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபலன்களுக்கு தகுந்த வழிபாடுகளை எடுத்துக்கணும். இந்த வருஷம் நீர் ராசியில் போய் குரு உச்சம் பெறார். மீனம் என்பது நீர் ராசி, கடகம் என்பது ஒரு நீர் ராசி. ஆக இந்த இடத்தில் குரு உச்சம் பெறனால கடலை தேடி நீங்கள் போங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பொற்பாதங்களை மீனராசிக்காரங்கள் போய் சரணாகதி அடைங்க. முடிந்த அளவு வியாழக்கிழமை போய், அதுக்குன்னு மொத்தத்துக்கு அங்கே எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட வேண்டாம், ஒவ்வொரு வாய்ப்புகள் இருப்பவர்கள் அந்த கிழமைகளில் சென்றால் நல்லது. மற்ற நாட்களிலும் முருகப்பெருமானை நீங்கள் நிச்சயமாக மீனராசிக்காரவங்க இந்த ஆண்டு குரு பயிற்சியில் வழிபாடு செய்யலாம். முருகன் அருளால் மீனராசிக்காரருடைய எண்ணங்கள், முயற்சிகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய ஆத்மபலம், அவங்களுடைய தேகபலம் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் பூரணமாக நடக்கும். சரவண பவ என்ற மந்திரத்தை மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லி வர வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் அதிகமாக உச்சரிக்க உங்களுடைய பெயரும் புகழும் வெளியிடத்திலே அதிகமாக உச்சரிக்கப்படும். மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொன்னான அருளை முருகன் தருவார். ஜென்ம சனியில இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 நல்ல ஆறுதலாவே இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரியான வழிபாடெல்லாம் செஞ்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி இவங்க நினைச்ச காரியம் எல்லாமே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஈடேறட்டும். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மீனராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பேசியிருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.